ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சீலை அணைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையிலேயே அணைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீலையெல்லாம் எடுத்து நம்ம கீழே விட்டுக்கலாம். எடுத்து ஒரு 2-3 ஒதுரிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கம்பியை தொடச்சிக்கலாம். கம்பியில் அதாவது கிரீஸ் ஏதாவது ஒட்டிட்டு இருந்ததுன்னா வந்து சீலை அணைக்கும் போது அப்படியே ஒட்டிக்குங்க. இப்போ மேலே வந்து கம்பியை வச்சு ஒட்டினாப்பில் அணைச்சிக்கலாங்க. சரிங்களா? கம்பி அப்படியே லைட்டாக ஒட்டினாப்பிலே பீமை சுற்றி உள்ளே இறக்கி விட்டு லைட்டாக கம்பியில் இருக்கக்கூடிய சீலையை பிடிச்சாப்புல லைட்டாக உள்ளே விட்டு பல்லு லைட்டாக திருப்பி விட்டு நம்ம வந்து பீமை உள்ளே திருப்பி விட்டு கம்பியை வந்து லைட்டாக உள்ளே தள்ளிக்கிட்டே போகலாம். ஓரளவுக்கு எண்டுக்கு மேலே உள்ளே போனது வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா பர்ஃபெக்டாக நின்றுக்கும். இப்போ வந்து பல்லு இழுத்துக்கலாங்க. பல்லு இழுத்து விட்டு அந்த கொக்கியை போட்டு லாக் பண்ணிட்டு லைட்டாக உள்ளே இழுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து சீலையை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இழுக்கலாமா வேணாமான்ட்டு. பர்ஃபெக்டாக உட்கார வச்சுட்டு நம்ம பலவை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம். முன்னாடி போட்டுட்டு ஒரு வாட்டை விட்டு பார்க்கலாம். ஏன்னா பத்தி எங்கேயாவது விழுந்துருந்ததுன்னா செக் பண்ணிட்டு நம்ம வந்து பத்தி இல்லைன்னா தெரிய போட்டுட்டு நீட்டாக ஓட்டலாம். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க எங்கேயாவது பத்தி இருக்குதான்னு சொல்லிட்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாரி எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குதா? நம்ம பேஜில் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.